குருச்சரணம். கோயம்புத்தூரில் வரும் 20, 21 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. காலையில் ரேக்கி 1, 2, 3, 4 சந்தேக விளக்கங்கள், மதியம் லாமாஃபெரா, அமடைஸ், ஹவுஸ் கிளென்சிங், குவானின், பஞ்சபட்சி, கபாலா நியூமராலஜி நேரடி வகுப்புகள் நடைபெற உள்ளன. நம் அம்மா இப்பொழுது புதிதாக அறிமுகம் செய்துள்ள சவுண்ட் ஹீலிங் தெரப்பி 19, 20, 21, 22 தேதிகளில் நடைபெற உள்ளது. ரேக்கி கற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சவுண்ட் ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். முன்பதிவு அவசியம். அனைவரும் ரேக்கி மீட்டிங்கில் கலந்து பயன்பெறுங்கள். அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து பொருட்களும் கிடைக்கும். நடைபெறும் இடம் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், கோயம்புத்தூர். நாள் 20/7/2024 சனிக்கிழமை மற்றும் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள், இதை பார்த்துட்டு இருக்க அறிவான குழந்தைகள், எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று தீர்காயுசா வாழணும் இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, நிறைய நமக்கு டவுட் வரும். இது செய்யலாமா வேண்டாமா, அப்படியா அப்படின்னா. அப்போ நம்ம அந்த காலத்தையெல்லாம் சீட்டு போட்டு பார்ப்பாங்க. உருவலை சீட்டு என்னன்னு சொல்லுவாங்க. அதை சீட்டு போட்டு பார்ப்பாங்க. நான் நிறையா தான் பார்த்துருக்கேன். அது போட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் we come to know the thing, dowsing தெரிய ஆரம்பிச்சிச்சு. Then we started doing dowsing. Dowsing தெரிஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் அவுஜா, I was a media in that when I was very young. நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் கூட பேசியிருக்கிறேன் when I was very young. ஏன்னா what has happened அப்படின்னா, ஒரு 23 படி அதில் இருந்து மாடியில் ஒரு எங்கள் அம்மாவுக்கு அப்போ 9 months ஃபுல் டேர்ம் ப்ரெக்னென்சியில் குடத்தை எடுத்துக்கிட்டு இறங்குனப்ப நாங்கள் பார்க்கவே இல்லை. அந்த அம்மா பாட்டு இறங்கிட்டாங்க. அதர்வைஸ் வி நெவர் allow her to do the thing. டப்ப இறங்கினாங்களா. அது அந்த காலத்தில் மரப்படி இருக்கும்ல, இப்படி சாச்சு இருக்கும். அந்த மரப்படி சார்வன் கீழே அடிச்சு விழுந்தாங்க. பார்க்கணும், விழுந்து அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. வெதர் சர்வைவல் இருக்குமா டெத்தா தெரியல. ஏன்னா யூட்ரஸ் வெடிச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரத்தில் வந்ததால் பல்ஸ்லெஸ் ரொம்ப இதாக இருந்தாங்க. அங்கே டாக்டர் காசிராஜன் பக்கத்தில் இருந்தார். அவரை கூப்பிட்டு கொண்டாந்து உடனே டாக்டர் வச்சு பார்த்தா இல்லை நீங்கள் மதுரைக்கு உடனே கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னா. இது நடந்தது சாத்தூரில். அதனால் நான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு உடனே நான் சொல்கிறேன், ஒன்றுமில்லை, அவர் ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அதுக்கு பேர் என்ன வைங்க, ராமகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைங்க. அதனால தான் ராம்கி அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த குழந்தை தான் நடிகர் ராம்கி. அது 6வது பையன். எங்கள் அம்மாவுக்கு 6வது குழந்தை. அப்படி அந்த இன்ட்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, தட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி டு சம் பர்சன்ஸ். தூக்கிட்டு போனாங்க மதுரைக்கு. போனால் மறுநாள் டெலிவரி ஆச்சு. நல்ல விதமாக பிள்ளை பிறந்துச்சு. கொழு இவ்வளோ முடியோட ரொம்ப ரொம்ப அழகான குழந்தை. இன் மை லைஃப், நான் இதை யாருக்காகலாம் சொல்ல, இன் மை லைஃப் இப்படி ஒரு கொழுன்னு ஒரு குழந்தை, அவ்வளோ ஒரு இதாக ஒரு சாஃப்ட் நேச்சர், அழுக ரொம்ப அருமையான குழந்தை ராம்கி. வெண்ணை யோசன் ஃபுல் நான் தான் அதை வளர்த்துருக்கேன். அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சு. இந்த மாதிரிலாம் நடக்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு சில பவர்ஸ் வேணும் இல்லையா? இந்த பவர்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இப்போ நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எங்கள்கிட்ட இருந்துச்சு. புரிஞ்சிச்சா? கனவுல உங்களுக்கு சில விஷயங்கள் வரலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா ஒரு கேள்விகளை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கலாம். இதை செய்யவா வேண்டாமா, இதை எடுக்கலாமா வேண்டாமா, இந்த வீட்டை வாங்கலாமா, இது வேண்டாமா, இந்த ஆளை நம்பலாமா வேண்டாமா, இப்படி நிறையா நமக்குள்ள கொஸ்டின்ஸ் இஸ் கீப் ஆன் கம்மிங். அப்படி வர்றப்ப நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா உங்கள் கனவுலேயே உங்களுடைய வருங்காலம் தெரியும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த சாமியை கொடுக்கலாம் தரிசனம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கிடைக்கும். என் கேள்விக்கு என்ன பதில், அது கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அப்போ ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு எப்படி அப்படின்னு ராத்திரி படுக்கிறீங்க. படுக்க போகிறதுக்கு முன்னால் எப்பவுமே படுக்க முன்னால் கிளாஸ் லியூக்வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க, லேஸ் வெந்நி தண்ணி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்லது. ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு குவார்ட்டர் டம்ளர் இல்லை ஹாஃப் டம்ளர் எடுத்து, நான் குவார்ட்டர் டம்ளருக்கு தண்ணி தான் சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்லலை. அதில் என்ன பண்ணுறீங்க, 3, 5, 9, 8, 6 அப்படின்னு அது மேலே அப்படியே எழுதுறீங்க. தண்ணி மேலே 3, 5, 9, 8, 6 அப்படின்னு வச்சு அது தண்ணி மேலே எனக்கு இன்னைக்கு என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது கிடைக்கட்டும்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஒரு மந்திரம் இருக்குது, இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க. ஓம் ட்ராம் க்ளீம் ட்ராம் 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 ஸ்வாஹா. இன்னொரு நான் சொல்கிறேன். ஓம் ட்ராம் க்ளீம் ட்ராம் 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 ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்லணும். இதை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க, அதுக்குள்ள தூக்கம் வந்துடும். அது சொல்றதுக்கு அப்ப ஒரு முத்திரை வச்சுக்கணும். எப்படின்னு பார்க்கணும். இதை பாருங்க, உங்க பெருவிரல் 2 அப்படி இருக்கணும். இதுக்கு பேர் யோனி முத்திரைன்னு பேரு. இந்த 2 விரலும் இப்படி இருக்கணும். உள்ள இந்த 2 விரலை சேர்த்துக்கணும். எதை, இந்த 2 மிடில் வீக்க 2ஐயும் சேர்த்துக்கிறீங்க. இந்த விரலை என்ன பண்றீங்க, இப்படி சேர்த்துக்கிறீங்க. இதை எப்படி வச்சுக்கிறீங்க, அவ்வளோ முத்திரை 2 மடிக்கிறீங்க. இவ்வளோதான். இது யோனி முத்திரை. இல்லாட்டாலும் இதில் போட்டு பார்த்தீங்கன்னா யோனி முத்திரை வந்துருமே. இந்த யோனி முத்திரையை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஓம் ட்ராம் க்ளீம் ட்ராம் 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 ஸ்வாஹா. எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த மந்திரம் இல்லையா? இதை வச்சுக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸு இல்லை 5 மினிட்ஸு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னால் இன்னும் பவராக இருக்கும். புரிஞ்சுதா? இதை சொல்லிட்டு இந்த நம்பரை, இந்த 35986 ஒரு சின்ன இதில் எழுதி வச்சுக்கணும். எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் தலாணிகளில் எழுதி வச்சுருங்க. வச்சுட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க, இல்லை குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இந்த முத்திரையை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிவிட்டு கேட்டு பாருங்கள். வாட்ஸ் யுவர் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் திங், வாட் யூ வாண்ட், அதை எழுதி தலாணிகளே வச்சு விடுங்க. புரிஞ்சிச்சா? இல்லை ஒரு நோட்டில் எழுதிட்டு வந்துடுங்க. அப்படி எடுத்தாங்க உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு எழுதிட்டேன் இந்த கொண்ட ஆன்சர் எழுதிங்கன்னா ஐ எம் சாரி, யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் ஆரா. இல்லையா? உங்கள் ஆரா இம்ப்ரூவ் ஆகணும், உங்கள் சக்கரா இம்ப்ரூவ் ஆகணும். அதுதான் ரேக்கி படிச்சுக்கோங்க. ரேக்கி படிச்சுக்கலாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் அப்படி அப்படி லட்டு மாதிரி எடுக்கலாம். புரிஞ்சாக்கணுங்களா? இதை செஞ்சு பார்க்கணும். எல்லாத்துக்குமே உடனே எனக்கு பலன் கிடைக்குமான்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு விதை போட்ட உடனே அது முளைக்கணும்ல. சின்ன செடியாக வரும் பாவம், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெரிய செடி, அப்புறம் தான் மரமாக வரும். அதே மாதிரி தான் நீங்களும் பிறந்த உடனே டமான்னு எழுந்திரிச்சு உட்காந்து பேசிட்டீங்களான்னு அவங்க அம்மா கிட்ட, நீ நான் போய் சாப்பாடு போடுவியா அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? பிள்ளைங்க பிறந்த உடனே நீங்கள் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பிறந்த பூமியில் இருக்கீங்க, நானே தான் டெலிவரி பண்ணி வச்சுக்கோங்க. டெலிவரி பண்ண பிள்ளை தொப்புள் கட் பண்ண உடனே என்னச்சுக்கோ, ஹாய் மாமே கேன் யூ கிவ் மீ ஃபுட் ஃபார் 40 years அப்படி கேட்டுச்சுன்னா நாங்கள் எல்லாம் ஓடி இருப்போம். டாக்டர்ஸ் எல்லாம் ஆத்தாடி எந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருப்பா அப்படின்ட்டு முன்னாடி இல்லையா? அந்த மாதிரி தான் கண்ணுங்களா? இல்லை, எங்கள் அத்தை ஒருத்தங்க நாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் மனுஷங்கள்லாம் உட்காந்து படுக்க மாட்டானா, நின்ன மேனிக்கு படுப்பாங்களாம். அது எப்படி முடியும்னா, அப்படித்தாம்மா நீங்கள் கேட்கறதுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தை, எனக்கு பெரிய அத்தை நாங்கள் சொல்லுவோம், நின்று படுத்த கதையாக இருக்கேது அப்படிம்பாங்க அடிக்கடி. நின்ன மாதிரி படுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சர்டன் திங்ஸ். யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி ரேட்டை, எனர்ஜி ரேட் கூட்டணும். இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, எனர்ஜி ஃப்ரீக்வன்சி அதை கூட்டணும். கூட்ட இதெல்லாம் லட்டு மாதிரி கையில் உருட்டி சாப்பிடலாம். புரிஞ்சுச்சாக்கங்களா? இதை செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு எத்தனை பேர் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அழகாக சொல்கிறீங்க பிள்ளைங்களா, அது ஐ லவ் யூ ஃபார் தட் ஒன். ஏன்னா அம்மா இது செஞ்சோம், எங்களுக்கு நடந்துச்சு, இது செஞ்சோம் நடந்துச்சுன்னு சொல்கிறப்ப ஐ எம் வெரி மச் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் நிறைய இதை கொடுப்போம் அதை கொடுப்போம்னு ஆசை வருது. அப்புறம் அதுக்கு நிறைய நாங்கள் பண்ணி பார்க்க வேண்டியது, அப்புறம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நான் இந்த 55 வருஷம் படித்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் நாங்கள் உங்கள் இன்டர்நெட்டில் வேறு தோணுன்னு எப்போ இந்த உலகமே அதுக்குள்ளே சுற்றி வருது, அது வேறு விஷயம். நம்ம என்ன தேடுறோமோ அதுலேருந்து அது 100 காட்டுது. எல்லாத்தையும் பார்த்து வச்சா உங்களுக்கு ஒன்றே அதான் இன்டர்நெட்டை நீங்கள் படிக்க முடியுமா? எல்லாத்துக்கும் வந்துருந்தாது இல்லை, அதுக்குன்னு ஒரு டைம் வேணும், அதுக்கு பண்ணணும், அதனுடைய அந்த எனர்ஜி லெவல் எடுக்க தெரியணும். புரிஞ்சாக்கணுங்களா? அதனால அம்மா சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓம் ட்ராம் க்ளீம் ட்ராம் 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 ஸ்வாஹா. அதை சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்க, 35986 சொல்லிட்டு பண்ணி பார்க்க போறீங்க யோனி முத்திரோட. ஓகே, லெட் மீ see what is happening சொல்லுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய். குருச்சரணம் ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு
நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 11/7/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம்.